வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான முயற்சி எடுக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். விஜய் மனதில் பாஜக தான் உள்ளது என்று பாஜக துணைத் தலைவரும் பிரபல நடிகையுமான குஷ்பு சுந்தர் தெரிவித்துள்ளார். ஓட்டுப்பதிவின் ரகசிய தன்மையை காப்பதற்காக வாக்காளர்கள் ஓட்டுச்சாவடிக்குள் மொபைல் போனை எடுத்து செல்ல அனுமதி இல்லை என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். வேட்பாளருக்கு ஆதரவாக பிரசாரத்தில் ஈடுபட்ட ஒரு ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் 5 ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான முயற்சி எடுக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் உப்பளம் தொகுதி வேட்பாளர் அன்பழகன், உருளையம்பட்டி தொகுதி வேட்பாளர் காந்தி ஆகியோரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரசாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரான அவர் கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணைந்திருந்தால்தான் புதுச்சேரி மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும். பாஜக நிறைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. மீனவ மக்களுக்கு மீன்பிடி தடைகால நிதி உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான முயற்சி எடுக்கும். திமுக தலைவர் ஸ்டாலின் இங்கு தேர்தல் பிரசாரத்துக்கு வருவார். அங்கு கொள்ளையடித்தது பத்தாது என இங்கு கொள்ளையடிக்க பார்க்கிறார். இங்கு மதுபான விற்பனை அதிகமாக இருக்கிறது. அது ஸ்டாலினுக்கு கண்ணை உறுத்தி கொண்டு இருக்கிறது. ஏன் தமிழகத்தில் அடிப்பதை புதுச்சேரி வந்து அடிக்க கூடாதா என திட்டமிட்டு கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றும், மத்தியில் 1,74,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நாட்டையே உலுக்கிவிட்டது. இந்திய நாட்டில் அத்தனை மாநிலத்திலும் தலை குனிய வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். புதுச்சேரி மக்களுக்கு நன்மை கிடைக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும். எனவே புதுச்சேரி மாநிலமாக வருவதற்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுவதுக்கும் நிறைவேற்றவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு ஓட்டு அளியுங்கள். எங்களது கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டளித்து மீண்டும் நல்லாட்சி மலர நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசினார். அந்த கொரோனா காலத்துல மக்கள் படுகிற துன்பத்திலிருந்து மீட்டெடுத்தது இந்த புதுச்சேரியில் இருக்கிற முதலமைச்சர் எவ்வளவு அடிப்படை செஞ்சு கொடுத்தார். அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறமையா செயல்பட்டு இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அதற்கு தேவையான மருந்துகளை கண்டுபிடித்து விளைவிக்க முடியாத உயிரை காப்பாற்றப்பட்டது மத்திய அரசாங்கத்தின் மூலம். அதாவது வல்லரசு நாட்டில் கூட அதற்கு தேவையான மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு தேவையான மருந்துகளை கண்டுபிடித்து இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு வெளிநாட்டுக்கின்ற மக்களையும் காப்பாற்றிய பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு. அந்த காலத்துல இந்த மாநிலம் மிக சிறப்பாக செயல்பட்டது. மக்களத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசம் கடற்கரை ஒட்டியது, அடிக்கடி புயலால் பாதிக்கப்பட்டது. விஜய் மனதில் பாஜக தான் உள்ளது என்று பாஜக துணைத் தலைவரும் பிரபல நடிகையுமான குஷ்பு சுந்தர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் புதுச்சேரியில் அளித்த பேட்டியில், அரசியலுக்கு விஜய் இப்போதுதான் வந்திருக்கிறார், விட்டுவிடுங்கள், பாவம், அரசியல் தெரிந்தவர்கள் பற்றி பேசலாம். அவர் நேற்றுதான் வந்திருக்கிறார். யாருக்கு வாக்கு சேகரிக்கின்றோம் என்று தெரியாம எங்க கட்சி வேட்பாளர் பெயரை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். விஜய் மனதில் பாஜக தான் இருக்கிறது, அது மட்டும் உறுதி. புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வராக ரங்கசாமி பதவி ஏற்பார். பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கூட்டணி தான். தமிழகம், புதுச்சேரி மக்கள் இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார்கள். இரு இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி நிச்சயமாக உள்ளது என்று தெரிவித்தார். எங்க இருந்தாலும் கள்ளச்சாரம் நிச்சயமாக நம்ம ஆதரிக்க கூடாது. 10 பேர் இறந்திருக்காங்கன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கு. தமிழகத்துல இத்தனை பேர், நான் போனேன்னு NCW மெம்பரா இருக்கும் போது நான் போனேன்னு அங்க என்ன கள்ளக்குறிச்சிக்கு அப்போ என்ன ஆச்சு, என்ன ஒரு விஷயங்கள் எடுத்தாங்க, என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. டாஸ்மார்க் 10 மணிக்கு மேல இன்னைக்கு தமிழகத்துக்கு 10 லட்சம் கோடி
கடன் இருக்கு. நீங்க வந்து வெறும் டாஸ்மார்க் நம்பி மட்டும்தான் ஒரு மாநிலத்துல நடத்துவேன்னா அது எப்படி? அந்த டாஸ்மார்க்கே உங்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு கட்டிங் வருது அதுவும் நம்ம பார்க்கணும். ஓட்டுப்பதிவின் ரகசியத்தன்மையை காப்பதற்காக வாக்காளர்கள் ஓட்டுச்சாவடிக்குள் மொபைல் போனை எடுத்து செல்ல அனுமதி இல்லை என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு 9ஆம் தேதி நடைபெறுகிறது. ஓட்டுப்பதிவின் ரகசியத்தன்மையை காப்பதற்காக வாக்காளர்கள் எவரும் ஓட்டுச்சாவடிக்குள் மொபைல் போனை எடுத்து செல்ல அனுமதி இல்லை எனவும் புதுச்சேரியில் முதன்முறையாக இந்த நடைமுறை அமுல்படுத்தப்படுகிறது. இருப்பினும் வாக்காளர்களின் வசதியை கருத்தில் கொண்டு குறிப்பாக முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்கள் சிரமங்களை குறைக்க ஓட்டுச்சாவடி நுழைவாயிலேயே மொபைல் போன்களை தற்காலிகமாக ஒப்படைக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையின்படி வாக்காளர்கள் ஓட்டுச்சாவடியை சுற்றியுள்ள 100 மீட்டர் எல்லைக்குள் தங்களது மொபைல் போன்களை கொண்டு வர அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் அவை கட்டாயம் சுவிட்ச் ஆஃப் செய்து அணைக்கப்பட்ட நிலையில் மட்டுமே இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வேட்பாளருக்கு ஆதரவாக பிரசாரத்தில் ஈடுபட்ட ஒரு ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் 5 ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தல் தேதி அறிவித்த தினத்தில் இருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது. அதன்படி எந்த ஒரு அரசியல் ஊழியரும் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. இது தொடர்பாக அனைத்து அரசு துறைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஏற்கனவே அறிவித்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி கல்வித்துறையில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் உருளையம்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரசாரம் செய்து ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக வந்த புகார்களின் அடிப்படையில் மேலும் 5 அரசு ஊழியர்களை பணியிடம் நீக்கம் செய்ய மாவட்ட தேர்தல் அதிகாரி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பரிந்துரை செய்துள்ளார். அரசு துறை ஊழியர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் அல்லது எதிராகவும் செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியின் மூத்த பெண் வாக்காளரான காமராஜர் நகர் கருவடிக்குப்பம் பகுதியில் வசிக்கும் 112 வயதுடைய கனகம் அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். அவரை மரியாதையுடன் சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் மூத்த வாக்காளரின் நலம் விசாரித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றார். பின்னர் அவர் கூறுகையில், எனது தொகுதியான காமராஜர் நகர் தொகுதியில் இப்படிப்பட்ட மூத்த வாக்காளர் இருப்பது எனக்கு மிகுந்த பெருமையாக உள்ளது. அவர்களின் அனுபவமும் ஆசீர்வாதமும் எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளிக்கிறது என்று தெரிவித்தார். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதியில் என்டிஏ கூட்டணி அதிமுக வேட்பாளர் காந்தி சுப்பையா நகரில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில துணை செயலாளர் காந்தி இன்று சுப்பையா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கஞ்சா, போதைப் பொருட்களால் சீரழிந்துள்ள தொகுதியை மீட்பேன் என வாக்குறுதி அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஈஸியான நம்பர், ராசியான நம்பர், ஒன்னா நம்பர் நாளே இருக்குமா? தேசிய ஜனநாயக கூட்டணியில காங்கிரஸ் ஆட்சியில் ஏம்பலம் தொகுதியில் கொண்டு வந்த திட்டங்களை என்ஆர் அரசு செயல்படுத்தவில்லை என முன்னாள் அமைச்சர் கந்தசாமி குற்றம் சாட்டினார். ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி நேற்று கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அங்கிருந்த பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து சிறப்பான முறையில் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து அவர் பேசுகையில், நான் அமைச்சராக இருக்கும்பொழுது கரிக்கலாம்பாக்கம் ஏம்பலம் வளர்ச்சி பெறுவதற்கு தொகுதியில் ஒரு மகளிர் கல்லூரி, திறன் வளர்ச்சி மேம்பாட்டிற்காக 5 ஏக்கரில் ஒரு திட்டம், பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஆதி திராவிடர் மக்களுக்கு உண்டு உறைவிட பள்ளி, 5 கோண்டியில் திருமண மண்டபம், கோர்க்காடு ஏரியை சுற்றுலா தலம் ஆகிய கொண்டு வந்தோம். 800 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொருட்டு கோர்க்காட்டிற்கும் கரிக்கலாம்பாக்கத்திற்கும் இடையில் ரூபாய் 65 கோடி நிதியில் திட்டம் கொண்டு வந்தேன். அடுத்து வந்த ரங்கசாமி அரசு இதனை எதையும் செய்யவில்லை. மக்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். நான் வெற்றி பெற்று அமைச்சர் ஆனால் மட்டுமே நின்று போன திட்டங்களை செய்ய முடியும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வர முடியும் என்று வேட்பாளர் கந்தசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆதரவாளர்கள் வித்தியாசமான முறையில் விளம்பரம் செய்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ் போட்டியிடுகிறார். வீடு வீடாக ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வரும் அவருக்கு ஏனாம் மக்கள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆதரவாளர்கள் வித்தியாசமான முறையில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒருவர் தனது வீட்டில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் ரங்கசாமி, மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் புகைப்படம் அடங்கிய பேனரை வைத்து நாள்தோறும் பூஜை செய்து வருகிறார். மற்றொரு நபர் கோதாவரி படகில் மல்லாடி மற்றும் ஜக்கு சின்னங்களை பேனராக வைத்து டிஜே போலியுடன் பிரசாரம் செய்து வருகிறார். இது மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான முயற்சி எடுக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். விஜய் மனதில் பாஜக தான் உள்ளது என்று பாஜக துணைத் தலைவரும் பிரபல நடிகையுமான குஷ்பு சுந்தர் தெரிவித்துள்ளார். ஓட்டுப்பதிவின் ரகசிய தன்மையை காப்பதற்காக வாக்காளர்கள் ஓட்டுச்சாவடிக்குள் மொபைல் போனை எடுத்து செல்ல அனுமதி இல்லை என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். வேட்பாளருக்கு ஆதரவாக பிரசாரத்தில் ஈடுபட்ட ஒரு ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் 5 ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.